இந்த பறவைகள் ஆப்பிரிக்காவோட பொக்கிஷம்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஆப்பிரிக்கா சுற்றுச்சூழல் அமைப்புகளோட சமநிலையை பராமரிக்கிறதுல இந்த கொக்குகளுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. விதைப்பரவல்லையும் பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுலையும் இந்த பறவைகளோட பங்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. இது தவிர பெரும்பாலும் ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் புல்வெளிகளில் உணவை தேடும்போது மண்ணை கிளறி கிளறி விடுறதுனால மண்ணை காற்றோட்டத்தோடையும் ஆரோக்கியமான தாவர வளர்ச்சிக்கு உகந்ததாகவும் வச்சிருக்குங்க. இவற்றை ஆங்கிலத்தில் இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கிரவுண்ட் கிரேன் பறவைகளை வச்சே ஒரு இடத்தோட சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். இவற்றோட எண்ணிக்கை குறைஞ்சா அங்கே மாசு, நீர் பற்றாக்குறை அல்லது வாழ்விட சீரழிவு இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா அர்த்தம். உணவு சங்கிலியில் ஒரு பகுதியாகவும் இந்த பறவைகள் மிகவும் நிலையான மற்றும் சமநிலையான சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ரொம்பவே பங்களிக்குதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆப்பிரிக்காவோட ஈரநிலங்கள் மற்றும் புல்வெளிகளுடைய சுற்றுச்சூழலுக்கு இவை ரொம்பவே உறுதுணையாக இருக்குங்க. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பறவைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்கிறது ரொம்பவே கவலை அளிக்கிற விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா சாம்பல் நிற மாஹேம், அதாவது கிரே கிரவுண்ட் கிரேன்ஸுடைய எண்ணிக்கை மொத்தமாகவே 35,000க்கும் குறைவு. அதில் சவுத் ஆப்பிரிக்கன் கிரே கிரவுண்ட் கிரேன்ஸு வெறும் 3000 இருந்து 4000க்குள்ளே தான் இருக்குது. துரிதமாக செயல்பட்டு நம்ம இதை பாதுகாக்கலைன்னா இந்த கம்பீரமான பறவை வெறும் படங்கள்லையும் புத்தகங்கள்லையும் மட்டும்தாங்க இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.